Hi, welcome to Data Engineering. Hi, welcome to part 2 video of REST API. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. Okay, இன்னைக்கு நம்ம part 2 பார்ப்போம். ஸோ பார்ட் 1ஓட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நீங்க இந்த வீடியோக்கு டேரக்டாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ பார்ட் 1ல உங்களுக்கு REST APIனா என்ன, அதுல ஒரு கொஸ்டின் கூட உங்க மைண்ட்ல வரக்கூடாது, அந்த அளவுக்கு நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிகல் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. முடியிறப்ப சில போனஸ் பாயிண்ட்ஸும் நான் இதில் சொல்லியிருப்பேன் கடைசியில், அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நான் எப்படி இதை உங்களுக்கு காமிக்க போறேன்னா, நான் ஒரு கோடு எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கோடை வந்து நான் ஒரு சிம்பிள் REST API கோடு எழுதியிருக்கேன். அதோட நான் HTML யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஒரு UIயோட காமிச்சா உங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம கோடுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் PyCharm எந்த ஐடி வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் இங்கே நம்மக்கிட்ட py ஃபைல், ஒரு index.html 2 ஃபைல் இருக்குது. இதை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே டெம்ப்ளெட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? டெம்ப்ளெட்ஸ் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. அதுக்குள்ளே தான் உங்கள் HTML பேஜ் இருக்கணும். இந்த நேமில் இருக்கணும், இல்லை எந்த நேமில் வேணால் போடலாம். பட் டெம்ப்ளெட்ஸ்குள்ளே இருக்கணும். ஆனால் உங்களோட அந்த API, அந்த py ஃபைல், எதில் நம்ம அந்த index.html கால் பண்ணுறோம், அந்த py ஃபைல் அது இந்த டெம்ப்ளெட்ஸுக்கு வெளியில் இருக்கணும். ஆனால் இந்த பைத்தான் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே டேரெக்டாக இருக்கணும். ஆனால் HTML ஃபைல் அதுக்குள்ளே டெம்ப்ளெட்னு நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் போடணும். அப்படி போட்டால் தான் இந்த கோடு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்னு சொல்லிட்டு பைத்தானில் ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் யூஸ் பண்ணால் தான் எனக்கு லோக்கலில் ஒரு வெப் சர்வர் உருவாகும். அதில் என்னோட வெப் அப்ளிகேஷன் அண்ட் வெப் சர்வீஸை நம்ம டிப்ளாய் பண்ணிக்க முடியும். ரியல் டைமில் இந்த சர்வர் வந்து சர்வரில் ஓடும். இப்போ google.comனா அங்கே ஓடும். அதில் அவன் வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணியிருப்பான். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நடக்கும். பட் இது லோக்கல் மிஷின்கிறனால எனக்குன்னு ஒரு வெப் சர்வர் வேணும். அதை நான் என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டை வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணி ஓடும். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு www.localhostனு ஓடும். ஓகேங்களா? அதோட நான் ஸ்லாஷ் போட்டு என்னோட URL நான் உருவாக்கிக்குவேன், ரவுட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் இந்த URL சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அடிஷன் மெத்தட் இருக்கிற மாதிரி இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, ஒவ்வொன்றையும் ஒரு URL எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் google.com/map/direction அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் டைரக்ஷனை பார்க்கணும்னா இந்த API கால் பண்ணணும், அதுக்குள்ளே இவனுங்க எழுதியிருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு URL-ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் URL தான் நம்ம யூசருக்கு கொடுப்போம். இதை தான் எண்ட் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ரவுட்டிங் பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கோடு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் வந்து என்னோட ஒரு எம்டி லிஸ்ட், கார்ட்டுன்னு ஒரு எம்டி லிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுறேன் இன்மெமரி ஸ்டோரேஜுக்காக. இங்கே டேட்டா பேஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு இன்மெமரி ஸ்டோரேஜ், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளாஸ்கே இதே ஒரு API தான், அதை நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் லைப்ரரி API, சிம்பிள் API. இது இன்னொருத்தன் எழுதுனதை நான் யூஸ் பண்ணுறேன், இம்போர்ட் போட்டு, அவ்வளோதான். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா app.routeன்னு இருக்கு இல்லையா? இதுதான் ரவுட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இண்டெக்ஸ்னு நான் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அதில் ஒன்றும் இல்லை, என்னோட index.html வரணும். இந்த ஸ்லாஷுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வெப்சைட்டோட .comக்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டால் அது எங்கே போகணும் அப்படிங்கிறதான். இப்போ google.com/ இல்லை என்னோட லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டோன்னா என்னோட HTML பேஜுக்கு வரணுங்கிறதான். இது ஒரு ரவுட்டிங் பாயிண்ட் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரவுட்டிங் பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா app.route/API/add அப்படின்னு நான் ஒரு URL உருவாக்கியிருக்கேன். இந்த ஃபுல் URL எப்படி இருக்கும் தெரியுங்களா? localhost/API/add அப்படின்னு இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மெத்தட் போஸ்ட். HTTPயில் 4 மெத்தட் இருக்குன்னு சொன்னா, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட்டு. ஸோ அதில் போஸ்ட், ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு நேம், request.form நேம், ஒன்றும் இல்லை. HTML-ல நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மோட லேபிள் நேம் வந்து நேம்னு வச்சுருப்பேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் யூசர் என்ன நேம் கொடுக்குறாங்களோ அது அப்படியே இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே இந்த கார்ட்டுங்கிற இந்த லிஸ்ட்டில் நான் இதை அப்பண்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன வருதோ அது இங்கே அப்பண்ட் ஆகிடணும்னு போட்டிருக்கேன். அப்பண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறது என்னோட இண்டெக்ஸ் பேஜுக்கே வந்துடணும். ஓகேங்களா? அடுத்து டெலீட். ஆல்ரெடி நான் கார்ட்டில் ஆட் பண்ண ப்ராடக்டை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா API/delete. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட் நேமை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் பாஸ் பண்ணுறப்போ என்ன ப்ராடக்ட் நேமோ அது எனக்கு டெலீட் ஆயிடணும். சரி, இங்கே மெத்தடில் ஏன் போஸ்ட்டுன்னு இருக்குது? நீங்கள் என்ன சொன்னீங்க? 4 மெத்தட் இருக்குது. அந்த 4 மெத்தடில் டெலீட் பண்ணணும்னா நம்ம டெலீட்டுங்கிறத தானே யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் ஏன் வந்து போஸ்ட்டையே யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சர்டைன் ஆர்கிடெக்சருங்க.
அது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல டெலீட்டை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரெக்கமெண்டேஷன். இந்த இடத்துல நான் போஸ்ட்னு போட்டா கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்கும் தான், பட் போடலாம். ஆனா நான் ஏன் போஸ்ட் போட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நார்மலா இந்த HTML வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப பார்த்து சிம்பிளா எழுதியிருக்கேங்க. இதுல வேற எதுவுமே இருக்காது. நீங்க நார்மல் HTML ஒரு டெலீட் ரெக்வெஸ்ட்டை பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி புட்டும் பண்ண முடியாது. இதுல பாருங்க, புட்டும் இல்லை, போஸ்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? கெட்டு கூட பண்ணிக்கலாம். ஆனால் புட்டும் டெலீட்டும் நார்மல் HTML பண்ண முடியாது. அது ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணணும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதே மாதிரி அதை போடும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். பட் அதெல்லாம் அப்கமிங்கில் வருது, அடுத்தடுத்த வீடியோஸில் வருது. ஓகேங்களா? இது நான் ஜஸ்ட் சிம்பிளாக காமிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல நம்ம போஸ்ட்டுன்னு டெலீட்டுக்கு போட்டது ரெக்கமெண்டட், ரெஸ்ட்டில் கிடையாது, ஆனாலும் பாசிபிள். ஓகே, கோடு சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் இதை போடுறேன். நான் டெலீட்டும் போட்டு காமிக்கிறேன். ஒரு எரர் வரும் பாருங்க. சரி, டெலீட்குள்ளே நான் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இதில் ஒன்றும் இல்லை, கார்ட்டில் போயிட்டு அந்த நேம் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குன்னா அதை டெலீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ரிட்டன் இங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சுன்னா என்னோட இண்டெக்ஸ் பேஜுக்கு வந்துடணும். அடுத்த app.run debug = ட்ரூன்னு கொடுக்குறேன். இது நம்ம ரியல் ப்ரொடக்ஷனில் கோடை புஷ் பண்ணும்பொழுது, ரியல் டைமில் போடும்போது இந்த லைன் தேவையில்லை, அந்த சர்வரே அதை பார்த்துக்கும். இங்கே ஏன் நான் இதை போட்டிருக்கேன்னா, ரன் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்க கோடு. இப்போ நான் இங்கே ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ண அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிரும். நான் திரும்ப கில் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தேவையில்லை. அண்ட் தென் எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் இந்த லைன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து சிம்பிளுங்க. இங்கே ஆட் பண்ணுறோம், இங்கே டெலீட் பண்ணுறோம். இந்த index.html நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து ஆட் ப்ராடக்ட்டுக்கு இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்ம். ஸோ நான் வந்து நேமுக்கு நேமுன்னு கொடுக்குறேன். இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இதுதான் அங்கே போகுது. ஸோ இது அங்கே போனோடனே ஆக்ஷன் பாருங்கள், ஃபார்மோட ஆக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன், API ஆடுக்கு போயிடணும். ஸோ இந்த HTML பேஜ் யார் யூஸ் பண்ணுறாரோ, இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு நான் என்னோட URL இப்படி கொடுத்துருவேன். அவருக்கு அந்த API/ஆடுக்குள்ளே என்ன எழுதிருக்குன்னே தெரியாது. இப்போ நீங்கள் இதை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி கொடுக்குறதுன்னா, இந்த URL அப்படியே கொடுங்க, அவ்வளோதான். இந்த HTML பேஜ் யார் டெவலப் பண்ணுறாங்களோ அது அவங்களோட இது, அவங்கள்ட்ட இந்த URL கொடுத்தாச்சு. அவங்க இனிமேல் என்னோட சர்வீஸை கால் பண்ணிக்கணும். சர்வரில் ஓடிக்கிட்டு இருக்கு கோடு, நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி கூகுளில் ஒரு URL உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அவங்க HTML ஆடு, சப்மிட்டு, பட்டன் எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. இங்கே ஆட் டு கார்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலீட்டுக்கும் இங்கே அவங்க வந்து நம்மளோட API டெலீட்டை கால் பண்ணி அந்த ப்ராடக்ட் நேமை பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல இங்கே அவங்க டெலீட்டோ ஆடோ எதுவுமே இந்த HTML-குள்ளே பண்ணல. இங்கே டிசைன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், லாஜிக்கல்லாம் அங்கே தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு, நான் அதை கில் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக், ரன் API, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு வெப்சைட் மாதிரி. இது என்னோட லோக்கல் ஹோஸ்ட் 127.0.0.1ங்கிறது யூனிவர்சல் லோக்கல் ஹோஸ்டோட நம்பர். ஸோ இப்படி தான் எல்லா லேப்டாப்புக்கும் லோக்கல் ஹோஸ்ட்னா இந்த நம்பர் தான். அண்ட் தென் இது ஒரு சர்வர்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளாஸ்க்கு ஒரு சர்வரை ஸ்டார்ட் பண்ணோன்னு அது ஒரு போர்ட் நம்பரில் ஓடுது. நம்ம லேப்டாப்பில் ஓடுற ஒவ்வொரு சர்வீஸுமே, ஈவன் உங்களோட OS ஆகட்டும், OSக்குள்ளே ஓடுற எல்லா சர்வீஸும் ஒரு போர்ட் நம்பரில் தான் ஓடும். சரிங்களா? ஸோ இது வந்து 5000ங்கிற போர்ட்டில் ஓடுது. இதை கிளிக் பண்ணுங்கள், ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ என்னோட ஷாப்பிங் கார்ட், நான் ஒரு ப்ராடக்ட் நேமை ஆட் பண்ணுறேன், iPhoneனு போடுறேன். ஸோ ஆட் டு கார்ட்டு கொடுக்குறேன், கார்ட்டில் கீழே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல ரிமூவ் கொடுத்தேன்னா எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் போய் டெலீட்டுனே மாற்றுறேன். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டை தூக்கிட்டு டெலீட்டுன்னு நான் போடுறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்க, அப்படியே ரீபில்ட் ஆயிடுச்சு பாருங்க. index.html மெத்தட் = இங்கே போஸ்ட்டுன்னு இருக்கும், இதையும் நான் டெலீட்டுன்னு மாற்றுறேன். ஓகே, சரி, இப்போ போயிட்டு என்னோட கோடை, என்னோட பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திரும்பவும் நான் iPhone கொடுக்குறேன், ஆட் ஆயிரும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஆனால் ரிமூவ் பண்ணுறப்போ இங்கே பார்த்தீங்களா, திஸ் மெத்தட் இஸ் நாட் அலோடட் ஃபார் ரெக்வஸ்டட் URL அப்படின்னு வரும். ஸோ நம்ம டெலீட்டை வந்து ஒரு HTML மட்டும் வச்சு பண்ண முடியாது, அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோ. ஸோ அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு புட் அண்ட் டெலீட்டை HTML பேஜோட நான் காமிக்கல. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத. ஸோ இன்னும் நமக்கு வீடியோ முடியலை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல HTML இல்லை. இப்போ நான் வந்து HTML-ஓ இல்லை அது ஆண்ட்ராய்டோ ஏதோ ஒன்று, ஆனால் இது HTML டெவலப்பருக்கும் ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கும் தானே தெரியும். எனக்கு API எழுத தெரியும், நான் எழுதிட்டேன். இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு HTML தெரியாது, இல்லை ஆண்ட்ராய்டு தெரியாது. அவங்க ஆண்ட்ராய்டு டெவலப்பரும் HTML டெவலப்பரும் தான் உங்களோட API URL யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ உங்கள் URL நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? ரவுட்டிங் ஆகுதா அப்படிங்கிறது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்? அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு நம்ம கோடில் சில சேஞ்சஸ் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பார்ட் இந்த ஒரு பீஸை நான் கமெண்ட் பண்ணேன்னா இது HTMLக்கே போகாது. ஓகேங்களா? ஸோ பட் இதுவும் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் JSONify அப்படின்னு போட்டுட்டு இதில் ஒரு மெசேஜ் ப்ராடக்ட் ஆடட் டு த கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி இந்த JSONifyவை நீங்கள் இங்கே மேலே வந்து ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது நம்ம எப்படி இதை டெஸ்ட் பண்ணுறது? இப்போ HTML இல்லைன்னா எப்படி இதை டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா curl அப்படின்னு சொல்லுவோம். CURL. ஸோ கிளைண்ட் URL அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த API வெப் API டெவலப்பர் REST API டெவலப் பண்ணுற டெவலப்பர்ஸ் அவங்களோட URL ஒர்க் ஆகுதாங்கிறத அவங்க இந்த curl மூலியமாக தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறதும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கோடில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து JSONify அப்படின்னு ஏன்னா நமக்கு எல்லாமே இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நமக்கு JSONல இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ரிட்டன் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம வந்து அந்த curl கமாண்டை ரெடி பண்ணுவோம். ஸோ இது தாங்க அந்த curl கமாண்ட். ஸோ curl அப்படின்னு போட்டுட்டு -x. ஸோ இந்த எக்ஸ் எதுக்குன்னா நம்ம புட்டா போஸ்டா அந்த 4 HTTP மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல போஸ்ட்டு -d எதுக்குன்னா டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா டேட்டாவையே நான் வந்து URLலையே அப்படியே இந்த curl கமாண்ட்லேயே பாஸ் பண்ணுறேன் பாருங்க. அண்ட் தென் இந்த டேட்டா எந்த URLக்கு எந்த APIக்கு போகணும் இதுதான். இதைத்தானே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். HTML ஆண்ட்ராய்டு டெவலப்பர் யாருக்கு வேணுமோ யூசருக்கெல்லாம் இதை தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதை அவங்க வந்து அவங்களோட HTMLலையும் ஆண்ட்ராய்ட்லையும் எழுதியிருப்பாங்க. அதை தான் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஆஸ் அ டெவலப்பராக நான் எப்படி இதை டெஸ்ட் பண்ணுறது டேட்டாவை பாஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுனா இப்படி தான். சரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. curl டிஃபால்ட்டாக நம்ம விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் curl எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நெட்டில் போட்டிங்கன்னா வீடியோஸ் வரும். நீங்கள் அந்த curl கமாண்டை நீங்கள் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்டர். ஓகே நான் இன்னும் அதை கோடை வந்து ஸ்டார்ட் பண்ணல. என்னோட சர்வர் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே ஃபஸ்ட்டு நான் இதை ரன் பண்ணிக்கணும். ஃபைன். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளியர் கொடுத்துட்றேன். இப்போ நான் திரும்பவும் இந்த curl கமாண்டை நான் ரன் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்களா ப்ராடக்டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. சரி வெப்லேயும் போய் பார்த்துடலாமா? நமக்கு தான் அதுவுமே நம்மக்கிட்ட ஓடிட்டு தானே இருக்குது. பார்த்தீங்களா ப்ராடக்டே ஆட் ஆயிடுச்சு. வேணா இங்கே ரிமூவ் பண்ணிக்கலான்னு வருது. சரி இப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் வெப் எப்படி வருதுன்னா நான் 2 ரிட்டனுமே போட்டிருக்கேங்க. ஓகேவா? இது வந்து ஆடுக்கு. ஓகே போஸ்ட்டு. சரி நீங்கள் அப்போவே சொன்னீங்க டெலீட் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொன்னீங்க இல்லையா? HTMLல ஒர்க் ஆகாது ஆனால் curlல ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டை இப்போ டெலீட்டுன்னு மாற்றுங்க. டெலீட்டுன்னு இங்கே மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இங்கே மாதிரியே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே போட்டுட்டு நான் இதை 200 போடுறேன். இதுனா 201 200 அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அந்த பார்ட்டு இருக்குது. அதுவும் நமக்கு கடைசி டாபிக். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிங்கன்னா திரும்ப ரெண்டர் ஆகும். ஓகே ரீஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி டெலீட் பண்ணணும்னா எக்ஸு டெலீட்டு நம்ம இந்த டெலீட் API. ஸோ நம்மளோட டேட்டா பார்த்தீங்களா ப்ராடக்ட் A இதை நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே ஆட் பண்ண இந்த ப்ராடக்டோட நேமே இங்கே பாஸ் பண்ணணும். API/delete நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஸோ எவெல்லாம் டெலீட் பண்ணணுமோ அவன் இந்த API கால் பண்ணிக்கோங்க. கடைசியில் உங்கள் டேட்டாவை பாஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இதைத்தான் நம்ம அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் வாங்கி இதுக்கு கொடுத்துருந்தோம் HTMLல இல்லையா? சரி இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ப்ராடக்ட் ஓகே சாரி நம்ம வந்து அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம மெசேஜை மாற்றலை. ஓகே நான் அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ மேபி ப்ராடக்ட் டெலீட்டட்னு போட்டுக்கலாம். டெலீட்டட். ஓகே திரும்பவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் ஆகிருக்கும். பட் நம்ம மெசேஜ் பார்க்கணும் இல்லையா? ஸோ திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் போயிட்டு டெலீட் கொடுத்துடலாம். ஓகே ப்ராடக்ட் டெலீட்டட். சரி நம்ம UIயில் போய் செக் பண்ணிடலாமா டெலீட் ஆயிடுச்சான்னு? இங்கே பாருங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே இந்த ப்ராடக்டே காமிக்கக்கூடாது நமக்கு. பார்த்தீங்களா போயிடுச்சு. ஸோ நம்ம UIயும் டெஸ்ட் பண்ணியாச்சு curlலையும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து டெவலப்பர் இந்த curl தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த curl தான் இருக்கா வேற ஏதாவது யூட்டிலிட்டி இருக்கான்னா போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம URLை வெப்பில் மூலியமா ஓகேங்களா அவங்க ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். பட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப நிறைய விஷயங்கள் தான். இதில் இந்த எரர் கோடெல்லாம் என்ன நான் ஒரு சாம்பிள் கோடு காமிக்கிறேன். இதில் வந்து நான் எரர் கோட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன். எங்கே பார்த்தீங்களா 400ன்னு ஒரு எரர் கோடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நிறைய டைம் வெப்சைட் 404 எரர் பார்த்துருப்பீங்க இல்லையா? டவுனில் இருக்குது அப்படின்னா 404 400 அப்படின்னா பேட் ரெக்வஸ்ட். அதாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 400 ரிட்டர்ன் பண்ணுவோம். 201னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 201னா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு அர்த்தம்.
200னா ஓகே, நீங்க சப்மிட் பண்ண ரெக்வஸ்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் இதனோட டெஃபினிஷன்ஸ். ஓகேங்களா? HTTPல நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெஸ்ட் ஏபிஐல HTTP செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கணும். அந்த எரர் கோட்ஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். இது ஒவ்வொன்றும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த எரர் கோட்ஸை நம்ம பாஸ் பண்ணணும். மாற்றி பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறையை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம எப்படி நம்ம டெலீட்டுக்கு போஸ்ட்னு போட்டோம், இங்க ஆக்சுவலா டெலீட்னு போட்டிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் மாத்திக்கலாம். பட் கன்ஃபியூஷன்ஸ் உருவாகுங்கிறது தான் அவங்க சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஒரு சிம்பிள் ஏபிஐ எழுதுறது எப்படின்றத பார்த்தோம், என்னன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து HTTPனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ஏபிஐனா என்னன்னு யூடியூப், கூகுள், ஊபர், ஓலா அந்த யூஸ் கேஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு கடைசியில நம்ம HTML யூஸ் பண்ணியும் நம்ம வந்து வெப் ஏபிஐ கால் பண்ணியாச்சு. கேர்ள் யூஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அந்த கேர்ள் பார்த்தாச்சு. ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம URL ஆட் டெலீட் பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து புட்டு மட்டும்தான் பார்க்கல, பட் ஆடு டெலீட் போஸ்ட் மூணுமே நம்ம பார்த்துட்டோம். பட் லைக் புட்டும் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து கூகுளில் பார்த்துட்டு ஜஸ்ட் அது ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம், இதே எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அவ்வளோதான். நான் இதில் நிறைய சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட GitHub லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் இந்த கோடெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நம்ம அடுத்த வீடியோ வந்து கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி யூடியூப் ஏபிஐ யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த போஸ்ட்மேன் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுவுமே என்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டே இருங்க, வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். பார்ட் 2 வீடியோவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் நிறைய வீடியோஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக என்னோட பிளேலிஸ்ட்டில் நான் போட்டுட்டே இருப்பேன். ஸோ என்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டே இருங்க. நிறைய எபிசோட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும், எல்லாமே தமிழில் போட்டுட்ருப்பேன். ஸோ இந்த எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் @data engineering தமிழ் அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.